பாலாவாக இருக்கட்டும், சசிகுமார், நான், எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ராம், இவங்க எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இதில் மற்ற டைரக்டர்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன். படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டார் பாருங்க, இத்தனை விருதுகள், இத்தனை திரைப்படங்களில் நாயகன், இத்தனை படங்கள் தயாரித்தது, இவ்வளவுத்தையும் இந்த 30-35 வருஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன். சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. சேரனுக்கு கருத்து முரண், நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், இதுவரையும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவர் கேட்க மாட்டார். அப்புறம் கூப்பிடுவார், சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குறது மாதிரி சொல்லுவார். அப்படியா, அது பண்ணிக்கலாம், நான் யோசிக்கிறேனே காலையிலம்பார். அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வார். நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் அந்த கலைஞன் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு, பணத்தாலையும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்ருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தார். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து தொட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். இப்போ நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும்